Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாகவே இந்தியாவை தொடர்ந்து சீண்டும் வகையில் பாகிஸ்தானினுடைய அரசியல்வாதிகள் கருத்தை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் திரும்பவும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருக்காரு பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா ஆசிஃப். அவர் தற்போது என்ன கருத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, சாமா டிவியில் அவர் ஒரு பேட்டி அளிக்கும் போது இந்தியாவோட விரைவில் போர் நடக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிடுறாரு. இது இரு நாட்டுக்கிடையே பதட்டத்தை பெருமளவு அதிகரிச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அதே நேரம் இன்னொரு முக்கியமான தகவல் வருது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் ஆயுதங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் அந்த தகவல். அமெரிக்காவினுடைய தயாரிப்பில் மிக நவீனமான ஒரு ஏர் டு ஏர் மிசைலாக கருதப்படுறது தான் எய்ம் 120 ஏர் டு ஏர் மிசைல். அந்த மிசைலை கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான். இதை பற்றின தகவலை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அவங்க தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றின ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அந்த வகையில் இந்த எய்ம் 120 ஏர் டு ஏர் மிசைல்ஸை எந்தெந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற லிஸ்ட்டை கடந்த மே மாதம் 7ஆம் தேதியே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண அந்த லிஸ்ட்டில் பாகிஸ்தானினுடைய பெயர் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ அதில் யார் யாரோடனுடைய பெயர் இருந்தது அப்படின்னு பார்த்தா, பிரிட்டன் இருந்தது, போலண்ட் இருந்தது, இன்னும் சில யூரோப்பியன் நேஷன்ஸ் இருந்தது. ஆனால் அதில் பாகிஸ்தான் இல்லை. ஆனால் தற்போது திரும்ப பாகிஸ்தான் இந்த மிசைல்ஸை வாங்க போகிறதா இந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் தகவல் வெளியிட்டிருப்பதன் மூலம் ஒன்று தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் பலத்த அடி வாங்கியிருக்கு. அதற்கு பழி வாங்குவதற்கு பாகிஸ்தான் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த எய்ம் 120 மிசைல்ஸோட அவசர பர்ச்சேஸ் அப்படின்றது நமக்கு புரிய வருது. இந்த எய்ம் 120 மிசைல்ஸ் அப்படின்றது என்ன, அது எதில் பயன்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஏர் டு ஏர் மிசைல். அதாவது ஒரு போர் விமானத்திலிருந்து இன்னொரு எனிமி விமானத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மிசைல் தான் எய்ம் 120. இதனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏவப்பட்ட இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய எதிரிகளை இதனால் அழிக்க முடியும். இது ஒரு அட்வான்ஸ்டு மிசைல். அதாவது எதிரியினுடைய பார்வைக்கு தெரியாத தூரத்திலிருந்தே, அதாவது அவர்களுடைய ரேடார் ரேஞ்சுக்குள்ளே நுழையாமலேயே எதிரியை இந்த மிசைல்ஸ் மூலம் நம்மளால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட வேகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 4 மேக், அதாவது ஒலியை விட 4 மடங்கு வேகம். இன்னும் புரிகிறபடி சொல்லணும் அப்படின்னா, மணிக்கு 4900 கிலோமீட்டர் வேகம் இதனால பறக்க முடியும். ஒரு மிசைல கிட்டத்தட்ட 150 கிலோ வரைக்கும் வெடிபொருள்களையும் இணைக்க முடியும். இதன் மூலமா ஒரு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த எய்ம் மிசைலுக்கு இருக்கு. சரி, பாகிஸ்தான் வாங்கக்கூடிய இந்த மிசைல்ஸை எதுல பாகிஸ்தான் பயன்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அமெரிக்கால இருந்து அவங்க F-16 அப்படின்ற போர் விமானத்தை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த போர் விமானத்தில் இணைக்கிறதுக்கு தான் இந்த மிசைல்ஸ் வாங்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. சரி, இதனால இந்தியாவுக்கு பாதிப்பா? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதனால இந்தியாவுக்கு பெரியதளவு பாதிப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கடந்த சில ஆண்டுகளாகவே அட்வான்ஸ்டான ஏர் டு ஏர் மிசைல்ஸை உருவாக்குறதுல தீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவால் சொந்தமாக அஸ்த்ரா அப்படின்ற ஏர் டு ஏர் மிசைல் உருவாக்கப்பட்டது. இந்த அஸ்த்ராவில் 3 வெரைட்டி இருக்குது. முதலாவது அஸ்த்ரா 1, இரண்டாவது அஸ்த்ரா 2, மூன்றாவது அஸ்த்ரா 3. அந்த அஸ்த்ரா 3க்கு இப்போ காண்டீவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்த்ரா 1 கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்லேருந்து 110 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற வரைக்கும் உள்ள எதிரிகளை இதனால் தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140லிருந்து 160 கிலோமீட்டர் தூரம் உள்ள எதிரிகளை இந்த ஏவுகணையால் கண்டுபிடிச்சு அழிக்க முடியும். அதாவது அஸ்த்ரா 2வினுடைய இந்த சக்தி அப்படின்றது பாகிஸ்தான் வாங்கக்கூடிய எய்ம் 120 மிசைலை விட இதற்கான ரேஞ்ச் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது.
வருது. அடுத்தது மிசைல்ஸோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா ஸ்பீடு. ஸோ அதிக ஸ்பீடு இருக்கும்போது ரியாக்ஷன் டைம் கம்மியாக இருக்கும். அதனால் எதிரிகள் தப்பிப்பதும் ரொம்ப கடினம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய மிசைல் அப்படின்றது மேக் 4ல் ட்ராவல் ஆகும் அப்படின்றத நாம் பார்த்தோம். ஆனால் அஸ்த்ரா வந்து அதை விட அதிகமாக மேக் 4.5ல் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஏவுகணை. ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த மிசைலை விட இந்திய தயாரிப்பு மிசைலினுடைய வேகம் அப்படின்றது அதிகம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த அமெரிக்க தயாரிப்பு மிசைலில் 150 கிலோ எடை வரைக்குமான வெடிப்பொருட்களை வந்து சுமக்க முடியும். அஸ்த்ரா மார்க் 2ல 170லிருந்து 180 கிலோ வரைக்குமான வெடிப்பொருட்களை சுமந்து செல்ல முடியும். இது தற்போது ட்ரையலில் இருக்குது. விரைவில் இந்திய விமானப்படையில் இது இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தாண்டி அஸ்த்ரா மார்க் 3 எடுத்துக்கிட்டால் காம்படிஷனே கிடையாது. அஸ்த்ரா மார்க் 3 ரொம்பவுமே பவர்ஃபுல். காரணம் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு நம்முடைய விமானி ஏவுனார் அப்படின்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட 300லிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரியின் விமானங்களை கூட இதனால் அழிக்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை எல்லைக்குள்ளே போகாமலேயே இந்தியாவிலிருந்தே இந்திய விமானியால் அடிக்க முடியும். இதில் வந்து சுமந்து செல்லப்படக்கூடிய இந்த வெடிப்பொருளினுடைய அளவும் வந்து ரொம்பவுமே அதிகம். கிட்டத்தட்ட 220 கிலோ. இது வந்து அமெரிக்க தயாரிப்பு மிசைலை விட பல்மடங்கு அதிகம். ஸோ எல்லா வகையில் பார்த்தாலும் பாகிஸ்தான் பல பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாங்கக்கூடிய இந்த மிசைல்ஸை விட இந்திய தயாரிப்பு மிசைல் அப்படின்றது ஆற்றலில் உயர்ந்ததாகவே கருதப்படுகிறது. கடைசியாக இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்தியா தன்னுடைய இந்த மிசைல்ஸை சொந்தமாக தயாரிக்குது. அதனால் அவசர தேவை ஏற்பட்டது அப்படின்னா குறைந்த செலவில் அதிக எண்ணிக்கையிலான மிசைல்ஸை வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் அப்படின்றது இறக்குமதி செய்யுது. அதுவும் அதிக தொகை கொடுத்து இறக்குமதி செய்யுது. இதனால் அவர்கள் வந்து ஒவ்வொரு மிசைலை வந்து இழக்கும் போதும் அதை ஈடு செய்யறதுக்கு திரும்பவும் அதிகமாக அவர்கள் செலவழிக்க வேண்டி வரும் அப்படின்றது தான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.